அனைவருக்கும் வணக்கம். நம்ம எஸ்வி ஹோம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாசலில் போடுறதுக்கு ஏற்ற ரொம்பவே அழகான எளிமையான ஒரு விளக்கு கோலம்தான். இதோ இந்த படத்தில் பார்க்குற மாதிரியே 7 புள்ளிகள் வச்சு வெறும் பச்சரிசி மாவு அல்லது கோலமாவு மட்டுமே வச்சு ரொம்பவே நேர்த்தியாக இதை எப்படி வரையலான்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல கோலத்தோட 4 திசைகள்லையும் சமமான இடைவெளியில் 4 அகல் விளக்கு வடிவங்களை வரைய போகிறோம். கோடுகள் நேராக வர்றதுக்கு கையை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இந்த விளக்குகள் ஒவ்வொன்றையும் சுற்றி ஒரு அழகான வளைவு கொடுத்து இணைக்கும் போது கோலத்தோட வடிவம் பார்க்கவே ரொம்ப லக்ஷ்மிகரமாக மாற ஆரம்பிக்கும். இப்போ இந்த 4 விளக்குகளுக்கு இடைப்பட்ட கேப்பில், அதாவது 4 மூலைகள்லையும் ஒரு சின்ன இலை மற்றும் பூக்கள் சேர்த்த டிசைனை வரைய போகிறோம். இது கோலத்துக்கு இன்னும் கூடுதல் அழகை கொடுக்கும். நீங்கள் தினமும் காலையில் வாசலில் போடுறதுக்கோ அல்லது வெள்ளிக்கிழமை பூஜை அறை துளசி மாடத்துக்கு முன்னாடி போடுறதுக்கோ இந்த கோலம் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். குறைவான நேரத்தில் ரொம்பவே அழகாக காட்சியளிக்கும். கோலத்தோட நடுவில் ஒரு சின்ன பூ இதழ் போன்ற அமைப்பை வரைஞ்சிக்கோங்க. அவ்வளவுதாங்க. ரொம்பவே சீக்கிரமாக புள்ளி வைத்த ஒரு அழகான விளக்கு கோலத்தை நாம் வரைஞ்சி முடிச்சாச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எஸ்வி ஹோம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு அழகான கோலத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.